உதய் உதயநிதி இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக நாளைக்கு வரார் அப்படின்னா அது அந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு திமுக என்கிற அரசியல் பேர் இயக்கம் அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு தான் கேட்கணும். நான் அந்த கட்சி உறுப்பினர் இல்லை, நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நான் தான் சொல்கிறேன்னே, இது தேர்தலுக்கான ஒரு உடன்படிக்கை மட்டும்தான். அதனால் என்னை பொறுத்த வரையில் ஒரு என் கட்சி இருக்குன்னா என்னுடைய கட்சியில் யார் முதலமைச்சராக முன்னிறுத்துகின்ற போது அதை அதனுடைய செயற்குழு பொதுக்குழு ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? லட்சோப திமுகவுடைய தொண்டர்கள் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு பல மாவட்டங்களில் அவருடைய மாநாட்டுக்கு போயிட்டு வரார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கூட மிக குறைந்த காலத்தில் அரசு பதவியுடைய உச்சத்தை தொட்டவர் தான். ஆனால் அவரை அந்த கட்சியினுடைய செயற்குழு, அந்த கட்சியினுடைய பொதுக்குழு, அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழுவிலேயோ ஒரு சின்ன எதிர்ப்பு இல்லாமல் சாதுரியமாக அந்த கட்சி தொண்டர்களையே தன்வசப்படுத்தி தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிற திறமை திராவிட இயக்கங்களுக்கு இருக்கு. உனக்கு எனக்கு இல்லை. இதுதான் சிக்கலுங்க. கட்சி முடிவு பண்ணி தேர்வு பண்ணுது. அந்த கட்சியினுடைய இன்னைக்கு ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யார் தேர்வு பண்ணுறா? சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கையில் தேர்வு பண்ணுறாங்க. அதில் எனக்கு உதயநிதி நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சிருந்தார். நேற்று வரைக்கும் அரசியல்னால் என்னன்னே தெரியாது, அவருக்கு பெரியாரை தெரியாது, அண்ணாவை தெரியாது, கலைஞர் கடந்து வந்த பாதையே தெரியாது. அவரை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்குறீங்களே, இது தகுமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஜனநாயக உரிமை அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவுக்கு இருக்கிறது. பொதுவெளியில் எழுப்புகிற உரிமை தான் நமக்கு இருக்கிறது. நாம் பொதுவெளியில் எழுப்பலாம், விவாதிக்கலாம், பேசலாம், அதை குறித்து கருத்து சொல்லலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கிற உரிமை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது. அந்த உறுப்பினர்களும் அந்த கட்சியும் அவரை தேர்வு செய்கிறது. அதை ஜனநாயகத்தோடு அந்த கட்சி அனுமதிக்கிறது. பொதுக்குழு செயற்குழு அதனுடைய வெளிப்பாடு தான். இன்றைக்கி அவர் தமிழ்நாடு முழுக்க மாநாட்டுக்கு போகும்போது அந்த கட்சி தொண்டர்கள் அப்படி அவரை பிடிச்சி அப்படியே எங்கள் சின்னவர்னு கொண்டாடுகிறார்கள். அது அந்த கட்சி தொண்டர்களிடத்தில் தான் அதற்கான பதில் கிடைக்கும்.